இதற்கு முன்பு மகர ராசிக்கு நாம் எவ்வளவோ காணொளிகள் கொடுத்துள்ளோம். எல்லா ராசிக்கும் வீடியோ 50,000 வியூ போகுதுன்னா மகரத்துக்கு மட்டும் 1.5 லட்சம் வியூ 2 லட்சம் வியூ எல்லாம் போகும். ஏன் அப்படின்னா என்னுடைய வாடிக்கையாளர்களே நிறைய பேரு மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அவர்கள்ட்ட நான் முதல்லயே எச்சரித்தேன், நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிறோம், நாங்கள் இந்த சாமியை கும்பிட்றோம், எங்களுக்கு ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு அவர்கள் அந்த வலியையும் வேதனையும் அனுபவித்து இரத்த கண்ணீர் சிந்தியது இன்னமுமே என்னுடைய கண்களில் நிற்கிறது. ராசியாதிபதியையும் பார்க்கிறார், சொந்த வீட்டை பார்க்கிறார். இது எப்படின்னா, பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேனில் விழுந்து, அது நழுவி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமுக்குள்ள போய் விழுந்து, அது நழுவி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய வாயில போகாம நம்மளுடைய வாய்க்குள் வருவதற்கு நிகரான ஒரு அமைப்பு. ஜோதிட ரீதியா அதை இப்படித்தான் சிம்பிளாக சொல்ல முடியும். ரோட்டில் போகலாம், வரலாம், வீட்டை திறந்து வைக்கலாம், யார் வந்தாலும் வாங்க பிரதர் வாங்க பிரதர்னு கூப்பிட்டு உட்கார வைக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடனை வசூல் செய்வதற்குத்தான் நிறைய பேர் வந்தார்கள். வீட்டில் இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அப்பார்ட்மெண்ட்ல வாட்ச்மெண்ட்டை சொல்லி வச்சுட்டு கடன்காரர்கள் யாராவது வந்தாங்கன்னா அப்படியே பின்னாடி உள்ள என்ட்ரன்ஸ் வழியாக போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ரத்த கண்ணீராக மகர ராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள். புதிதாக இந்த நிகழ்ச்சியை காண்பவர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கோச்சாரத்தில் சாட்டர்ன் சனி பகவான் இப்பொழுது மீன ராசியில் அதே ராசிக்குள் வக்ரமடைய போகிறார். ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட 4.5 months இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது என்ன செய்ய போகிறது? பிளானட் ஆஃப் டெஸ்டினி, விதியில் ஏற்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை ஆயுள் காரகம் மேலும் கர்ம காரகம் என்ற காரகத்துவம் கொண்டுள்ள இந்த சாட்டர்னின் வக்ரம் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது என்பதை முதலில் பலன்களாக பார்த்துவிட்டு பிறகு வக்ரம் என்றால் என்ன என்பதை விவரமாக காண்போம். இதற்கு முன்பு மகர ராசிக்கு நாம் எவ்வளவோ காணொளிகள் கொடுத்துள்ளோம். எல்லா ராசிக்கும் வீடியோ 50,000 வியூ போகுதுன்னா மகரத்துக்கு மட்டும் 1.5 லட்சம் வியூ 2 லட்சம் வியூ எல்லாம் போகும். ஏன் அப்படின்னா என்னுடைய வாடிக்கையாளர்களே நிறைய பேரு மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அவர்கள்ட்ட நான் முதல்லயே எச்சரித்தேன், நாங்கள் அந்த கோயிலுக்கு போகிறோம், நாங்கள் இந்த சாமியை கும்பிட்றோம், எங்களுக்கு ஒன்றும் நடக்காது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு அவர்கள் அந்த வலியையும் வேதனையும் அனுபவித்து இரத்த கண்ணீர் சிந்தியது இன்னமுமே என்னுடைய கண்களில் நிற்கிறது. அடிமேல் அடி வாங்கிய மகரம், தகரமான மகரம்னு நாங்கள் தான் முதல்ல இந்த மகரத்துக்கு தம்ப்நெயில் போட்டு வீடியோஸ் போட்டோம். அப்புறம் எங்கள் தம்ப்நெயில் எங்கள் கண்டென்ட்டே கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோ மற்ற சேனல் எல்லாம் அவர்கள் காப்பி எடுத்தார்கள், ஜெராக்ஸ் எடுத்தார்கள். பரவாயில்லை, இருக்கட்டும், அதை பற்றி நாங்கள் பெரிதாக யோசிக்கவும் இல்லை. விஷயம் போய் சேர்ந்தால் அதுவே போதுமானது. மகர ராசிக்காரர்கள் அதிகமாக அந்த சனி பயிற்சிக்கு காத்திருந்தார்கள். குறிப்பா திருவோண நட்சத்திரம் ரொம்பவும் திரு என்று முழித்தது. டோட்டல் கொலாப்ஸ் ஆனது. உத்திராடம் அவிட்டமும் பாதிக்கப்பட்டது. இப்ப என்னன்னா அவர்களுக்கு சனி பயிற்சி வெற்றி சனியாக இருந்த போதும் அதுல பெருசா ரிலீஃப் கிடைக்கல. ஏன்னா இந்த பக்கம் குரு பகவான் 6ஆம் இடத்துல லாக்கு, பண முடக்கம், ஏதாவது ஒரு சின்ன நகர்வு, ஒரு சின்ன அசைவு. இந்த நிகழ்ச்சியை நீங்க போன்ல பார்க்கணும்னாவே அதுக்கு காசு வேணுமே, யூடியூபுக்கு டேட்டா போடணுமே, டேட்டா இல்லைன்னா ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியுமா? பணம் இல்லாமல் ஒரு முடக்கம் ஏற்பட்டு விட்டது. யார்கிட்டையும் கடன்லாம் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. கடன் கேட்டால் மறுக்கப்படும். ஏன்னா அந்த கடனுடைய லிமிட்டை எல்லாம் தாண்டி இவர்கள் கடனை வாங்கி விட்டார்கள். இப்பதான் இவர்களுக்கு
குரு ராசியை பார்க்க தொடங்கி இருக்கிறார். அதுவும் உச்சகுரு. திரும்ப இந்த மாதிரி ஒரு பீரியட் வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். சனி இவர்களுடைய ராசி அதிபதி வெற்றி ஸ்தானத்தில் திரும்ப வருவதற்கு இன்னும் 27.5 வருஷம் ஆகும். இதுல குட் நியூஸ் என்னன்னா, ராசியாதிபதியே வக்கரம், அதுவும் எந்த இடத்துல? வெற்றி ஸ்தானத்தில். அந்த வெற்றியை வக்கரமாக பறிப்பதற்கு ராசி அதிபதி தயாராக இருக்கிறது. வெற்றி ஸ்தானாதிபதி ராசியை பார்க்கிறது, லாபத்தை பார்க்கிறது, ராசியாதிபதியையும் பார்க்கிறார், சொந்த வீட்டை பார்க்கிறார். இது எப்படின்னா, பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேனில் விழுந்து, அது நழுவி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமுக்குள்ள போய் விழுந்து, அது நழுவி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய வாயில போகாம நம்மளுடைய வாய்க்குள் வருவதற்கு நிகரான ஒரு அமைப்பு. ஜோதிட ரீதியா அதை இப்படித்தான் சிம்பிளாக சொல்ல முடியும். இதாவது இது பூரணமான வெற்றி. அந்த வெற்றிக்கான பணவரவு மளமளவென்று வரும். 3ஆம் இடம் பிரதானமா குறிகாட்டுறது. ஒரு இடத்தை விற்பது, லாபத்தை எடுப்பது, மடவென்று ஓவர் த நைட் எல்லா கடனையும் அடைத்து விட்டு அடுத்த நாள் ரோட்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தானே. யாருக்கும் பதில் சொல்ல வேணாம். எந்த போனுக்கும் நான் அப்புறம் பேசுறேன், பணம் ரெடி ஆகல, இஎம்ஐ வரும், டைம் கொடுங்க, இதெல்லாம் கேட்கவே வேணாம். ஜாலியா ஃப்ரீ பேர்டா ரோட்டில் போகலாம், வரலாம், வீட்டை திறந்து வைக்கலாம், யார் வந்தாலும் வாங்க பிரதர்னு கூப்பிட்டு உட்கார வைக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடனை வசூல் செய்வதற்குத்தான் நிறைய பேர் வந்தார்கள். வீட்டில் இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அப்பார்ட்மெண்ட்ல வாட்ச்மேன்ட்ட சொல்லி வச்சுட்டு கடன்காரர்கள் யாராவது வந்தாங்கன்னா அப்படியே பின்னாடி உள்ள என்ட்ரன்ஸ் வழியாக போக வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இரத்த கண்ணீராக மகர ராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. பணம் வரும், கடன் அடையும், தெளிவு ஏற்படும், கொடுத்த வாக்கு காப்பாற்றப்படும், குடும்பத்தில் விவாதம் குறையும், சுகம் நிலவும், மௌனமாக இருப்பார்கள். அதாவது ஒரு புயலுக்கு பின் வரக்கூடிய அமைதி. நீங்கள் அதிகம் இனி பேச மாட்டீர்கள். உங்களுடைய ரிசல்ட் உங்களை பற்றி பேசும். வார்த்தைகளில் இனி அதிக கவனம் இருக்கும். தேவையில்லாத வீண் விளையாட்டுகளில் செல்ல மாட்டீர்கள். மற்றவர்களுடன் பேசும் பொழுது கவனமாக பேசுவீர்கள். ஏன்னா இந்த பக்கம் ஏற்கனவே அவ்வளவு அடி வாங்கியாச்சு. ஈகோ இனிமேல் உங்களுடைய போக்கில் இருக்காது. சகோதரர் சகோதரி வழி உறவுகளில் சமாதானம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தெளிவு, தீர்வு, அனுகூலம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். இது நாள் வரை தள்ளி போடப்பட்ட விஷயங்கள் இனி தள்ளி போடப்படாது. சொத்துக்கள் வாங்குவது, வீடு மாற்றுவது, வெளியூர் செல்வது, வெளிநாட்டு பயணம், ரீலோகேட் செய்து கொள்வது, இதெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். வாகனம் ஓட்டும் பொழுது இனி கவனமாக ஓட்டுவீர்கள். புதிதான பழக்க வழக்கங்களுக்குள் போய் நீங்கள் சிக்க மாட்டீர்கள். போன்ல பேசினா கூட ரொம்பவும் கவனமாகத்தான் பேசுவீர்கள். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இனிமேல் நீங்கள் கரெக்ட் செக் செய்வீர்கள். அம்மாவுடைய விஷயத்தில் தவறு நடக்காது. ஆரோக்கியம், ஹெல்த், வெல்த் போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக அனுகூலமாக வரும். குழந்தைகளுடைய கேரியரில் இனி கன்ஃபியூஷன் வராது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்காக படிக்க செல்லும் பொழுது இனி தவறுகள் நடக்காது. புதிதாக கடன் வாங்க மாட்டீர்கள். கொடுத்த காசு உங்களுக்கு தேடி வரும். அஜீரண கோளாறு, ஸ்டமக் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி போன்ற இன்ஃபெக்ஷன், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் போன்ற இன்ஃபெக்ஷனிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். இனிமேல் இரவு நேரத்தில் சீக்கிரமாக தூங்குவீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதனால் வரை இரவு நேரத்தில் தூங்காமல் அழுது கொண்டிருந்தீர்கள் அர்த்தம். எதிரிகள் படிப்படியாக இனி விலகி விடுவார்கள். இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். திருமணம் வேண்டாம்னு சொல்ற நபர்கள்லாம் திருமணத்துக்கு ஒத்துக்குவீங்க. ஏன்னா இதுக்கு முன்பு நம்மளையே பார்த்து கொள்ள முடியவில்லை, இன்னொருத்தருடைய லைஃபை நாம் எதற்கு கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும்னு ஒரு பயம் இருந்தது. இனி அந்த பயம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக விலகும். பேசி முடிக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக கண்டிப்பாக முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இனி ஆபத்துகளோ, கண்டங்களோ,
பெரிய பிரச்சனைகளோ இல்லை அப்படின்னா இது நாள் வரை அதெல்லாம் மகர ராசிக்கு கூடுதலாக இருந்தது. அப்பாவுடைய ஹெல்த், அம்மாவுடைய ஹெல்த் எல்லாமே இனி சமாதானமாக மாறும் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. வேலை பளு அதிகமாகவும் ஆகட்டும். அப்படி ஆனால்தான் அதற்குண்டான இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன் போன்ற விஷயங்கள் உங்களை தேடி வரும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள். புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரெக்கார்டு வைத்துக் கொள்வீர்கள். அதனை நீங்கள் டாக்குமெண்டாக செய்து விடுவீர்கள். வெயிட்டிங் லிஸ்டில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி கிளியர் ஆகிவிடும். ரொம்ப நாளாக வராமல் இருந்த ஒரு பழைய பாக்கி எதிர்பாராத நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து நிறைய பிரச்சனைகளை தீர்த்து அதன் பிறகு உங்களுக்கு ஒரு ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டு சனிக்கிழமைகளில் பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வீர்கள். இழந்த மதிப்பை பெறுவீர்கள். எப்படி இந்த பிரச்சனை முடிந்தது என்ற ஒரு ஆச்சரிய குறி உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். இந்த ஒரு ஜாக்பாட் கிட்டத்தட்ட 4.5 months பீரியடை பிரமாதமாக உபயோகித்து வீட்டில் இருந்த மெடிக்கல் செலவு, வண்டி வாகனம் ரிப்பேர், மேலும் வீட்டில் இருந்தக்கூடிய பில்டிங் ரிப்பேர் போன்ற விஷயங்களை எல்லாம் கிளியர் செய்து பலவென்று ஜொலிப்பதற்கு தயாராகி விடுங்கள். இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள். அதாவது ஒரு கிரகம் வக்ரம் அப்படின்னா அது கெட்டது அப்படின்னு எல்லாரும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஜோதிடத்தில் வக்ரம் என்பது ரெட்ரோகிரேட் அப்படின்னா அந்த கிரகம் பின்னோக்கி போவதாக அர்த்தம். இதனால் வக்ரம் கெட்டது அப்படின்னு நாம் பயப்பட தேவையில்லை. இந்த சனி பகவானை அல்டிமேட் ஜட்ஜ், அன்பார்ஷியல் ஜட்ஜ், பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய நீதிபதி, எப்பொழுதும் நாம் செய்யும் கர்ம வினை, கர்மம்னா செயல், அந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தகுதியான தீர்ப்புகளை கண்டிப்பாக வழங்குவார். அதனால் நாம் நல்லதே செய்யும் பொழுது நாம் இதற்காக பயப்பட வேண்டிய தேவையில்லை. இது ஒரு ரியர்ஸ் கியர் எஃபெக்ட். வக்கர நிலையில் இருக்கும் பொழுது சனி பகவானின் பார்வை மற்றும் கதிர்கள் பூமியில் வழக்கத்தை விட வித்தியாசமான மற்றும் சக்தி வாய்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். பிளான் பண்ணி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும். சனி வக்கரமாக இருக்கும் பொழுது புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவது, பெரிய முதலீடு செய்ய போவது, இதற்கெல்லாம் கொஞ்சம் நாம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் பெருமை. இந்த மாதிரி பீரியடில் நினைத்த காரியம் உடனே நடக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் பொறுமை அவசியம். மேலும் பிளாஷ்பேக் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். பழைய பாக்கிகள், முடிக்காத வேலைகள் அல்லது கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் மறுபடியும் தூசி தட்டி எடுத்து கொண்டு வந்து வேகமாக அந்த விஷயத்தை நாம் முடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது கண்டிப்பாக நடக்கும். வக்ரம் என்றது இயல்புக்கு மாறிய நிலை. பொதுவாகவே இந்த சனி பகவான் வந்து ஸ்லோ, சோம்பேறித்தனமான, மந்தம் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படியே வேகம், அதிவேகம், ஆப்போசிட்டாக செயல்பட்டு மிகவும் வேகமாக ஒரு செயலை முடிக்கக்கூடிய அமைப்பு. கடுமையான உழைப்பை இது காலகட்டங்களில் பொதுவாகவே மக்கள் வெளிப்படுத்துவார்கள். இந்த வேகம் அப்படின்னு நான் சொல்வது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், கோச்சாரத்தில் சனி வக்கரம் அடையும் பொழுது இது உங்களுக்கு ஒரு போனஸ் பீரியட். காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கண்டிப்பாக பெற முடியும். இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது குறிப்பா திருமண தடை, ஆயுள் அபிவிருத்தி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற விஷயங்கள் யாருக்கெல்லாம் நிலுவையில் நிற்கிறதோ இதெல்லாம் ஒரு மின்னல் வேகம் எடுத்து கடகடகடவென்று அந்த விஷயங்கள் நடந்துவிடும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்ய. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.